குருவே சரணம், குருவே சகலம், யாதுமாகிறே. அன்புகளே, சென்னை மகா யோக சங்கமம் பற்றிய ஒரு பதிவை இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டிருக்கீங்க. 1 நிமிடம் 1.5 நிமிடம் தான் ஃபேஸ்புக்கில் அனுமதி கிடைக்குது இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு. நமக்கும் நேரம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்திங்கன்னா சடனாக பார்க்குறோம், கடந்து போயிடணும் இல்லையா? ஆக பிடித்தவர்கள், அதாவது இது எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வுப்படி எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் விரிவாக சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதை தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். பெரிய வீடியோவாக இருக்காது. இதில் எந்த மாதிரியான சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்வதற்காக தான் இந்த காணொளி. முக்கியமாக அந்த சென்னை மகாயோக சங்கமம் அப்படிங்கிறது சித்தர்ஜெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்த மகா அவதார புருஷர். சித்தர்களில் 3 வகை சித்தர்கள் இருக்காங்க. அதில் சித்த மகா புருஷர்கள் அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் நிலை, ரிஷிகள்னு சொல்லலாம். அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான சித்தர். அவருடைய திருப்பேரை சொல்லி அழைத்தாலே, உள்ளன்போடு அழைத்தாலே அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு சித்தருடைய அவதார தினம், அதாவது ஜெயந்தி, பிறந்த தினம், அதை நாம் கொண்டாடுகிறோம். அந்த நாளில் அங்கே இருக்கிறதே ஒரு கும்பாபிஷேகம் பார்க்குற மாதிரிங்க. ஒரு கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்ட என்ன புண்ணியம் வருமோ அதை விட பல மடங்கு புண்ணியம் அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை தாண்டி இந்த நிகழ்வில் ஹரிதுவாரில் தவத்தையும் தாந்திரிகத்தில் தசமகா வித்யாவையும் முடித்த பிரஜாபதி ரிஷியோகி அவர்களுடைய அருளுரை இருக்கிறது. சித்தர்ஜெய் ஐயாவால் நேரடியாக உருவாக்கப்பட்ட ஒரு தவ தாந்திரிக குரு தான் பிரஜாபதி ரிஷியோகி. அவரை நீங்கள் பார்க்க போறீங்க, அவருடைய அருளுரை கேட்க போறீங்க. அவர் வழங்கக்கூடிய ஆற்றல்களை நீங்கள் அங்கு இருந்தாலே பெற முடியும். அவர்கிட்ட இருந்த ஒரு ஒப்பற்ற பரிசை நீங்கள் பெற்றுதான் வீட்டுக்கு வர போறீங்க. அந்த பரிசு என்ன தெரியுமா? உங்களுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ருத்ராட்சம் வழங்கப்பட போகுது. அதாவது ருத்ராட்சத்தில் சில முக ருத்ராட்சங்களுக்கு சில பலன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? 1 முக ருத்ராட்சம் இப்படி, 5 முக ருத்ராட்சம்னா அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நான் சொல்லலை. இந்த ருத்ராட்சம் எப்படிப்பட்டதுன்னா, குருவால் உயிர் கூட்டப்பட்டக்கூடியது, தன்னுடைய பிராண ஆற்றலை செலுத்தி கொடுக்குறாரு. இது நீங்கள் அறிந்தால் பல வினைகள் உங்ககிட்ட இருந்து தள்ளி நிற்கும், விலகி போயிடும். அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த ருத்ராட்சம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்னொரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமும் தரப்பட இருக்கிறது. அதை நீங்கள் நெற்றியில் உங்களுக்கு எப்போ தேவையோ முக்கியமான தருணத்தில் மட்டும் அதை பூசிக்கிங்க. காரிய தடைகள்லாம் விலகிடும். அதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. என்னன்னா, இந்த பதிவின் மூலமாக நீங்கள் இந்த பாதைக்குள்ளே வர்றீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு மட்டும்தான், அதாவது இந்த பதிவின் மூலமாக வருபவர்களுக்கு மாத்திரம் 9 வாழ்வியல் சீக்ரெட்ஸ் அடங்கிய வகுப்புகள், 9 வகுப்புகள், 9 வாழ்வியல் சக்திகளை உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய அற்புதமான வகுப்புகள் இலவசமாக, அதாவது இலவசம் கூட அதை சொல்லக்கூடாது, அது உங்களுக்கு பரிசாக வழங்கப்பட போகுது. அதாவது இந்த மகாயோக சங்கமத்துக்கு பிறகான நாட்களில் உங்களுக்கு இந்த வகுப்புகள்லாம் நடத்தப்பட போகுது. இந்த வகுப்புகளை கலந்துக்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த உலகத்தில், நமக்குள்ளே இவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்கா, இவ்வளோ விஷயங்களை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்களே வியக்க போகிறீங்க. ஆக அந்த வகுப்புகள் முற்றிலும் ஒவ்வொரு வகுப்புக்கும் நம்ம தனித்தனி தட்சணைகளை நிர்ணயிச்சிருக்கோம். ஆனால் எந்த தட்சணையும் நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. முழுக்க இது உங்களுக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் காரணமாக, அந்த அவதார கொண்டாட்டத்தில் உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிறப்பு, இதற்கினுடைய அர்த்தத்தை தேடி வந்தீர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக நாம் நடத்த இருக்கோம். ஆக இதையெல்லாம் அடங்கிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த மகாயோக சங்கமம் சித்தர்ஜெய் ஐயாவினுடைய அவதார திருநாள் விழா நடைபெற இருக்கிறது. இதில் தவறாமல் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா பதிவு பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு பதில் வரும். எந்த வாட்ஸ்அப் மூலமாக இந்த காணொலியை பெற்றீர்களோ அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அலையுங்கள், அல்லது எண்கள் தரப்படும், அந்த எண்ணுக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு ஏதாவது கட்டணம் இருக்கா அப்படின்னு கேட்டால், கட்டணம்னு சொல்ல முடியாது, ஒரு தட்சணைன்னு வச்சுங்களேன். ஒரு எளிய தட்சணை உண்டு. ஒரு பெரிய நிகழ்வை நடத்துகிறோம், பெரிய பொருட்செலவில் நடத்துகிறோம், ஒரு அவதார தினத்தில் மக்கள் பயனடைய வேண்டும் என்று நடத்துகிறோம். அப்படிப்பட்ட தருவாயில் மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய செலவினத்தை கொஞ்சம் ஈடுகட்டுற வகையில் கொஞ்சம் ஒரு தட்சணை நிர்ணயிச்சிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு சில வசதிகளை உருவாக்கி தருவதற்கு சில ஏற்பாடுகள் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் இந்த தட்சணை. ஆனால் பெரும்பாலும் எங்கள் தரப்புலேருந்தே அதை போட்டு பண்ணுறோம். ஆனால் விலை மதிப்பு இல்லாமல் கொடுத்தா அர்த்தமே இருக்காது இல்லையா? அதனால் ஒரு நபருக்கு 600 ரூபாய் அப்படின்னு தட்சணை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை தொடர்பு கொண்டு கேளுங்க, பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த 600 ரூபா தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள், ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால், 4 பேராக வர்றோம், நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கண்டிப்பாக வரும் இல்லை?
ஓகே, என்னால் முடியல, அதனால இந்த சந்தர்ப்பம் வரைக்கும் என்னால் முடியல, அதனால என்னால் கலந்துக்கவே முடியாதா, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுங்க. ஓகே, ஆனால் 600 ரூபாய் அப்படிங்கிற தட்சணை எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் விலை மதிப்பற்ற ஒரு விஷயத்தை பெறப்போகிறீர்கள். உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் வரணும், அதுதான் சிறப்புக்குரிய விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் 600 ரூபாய் தட்சணை. இதில் டவுட் இருந்தால் தாராளமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றபடி இந்த சென்னை மகாயோக சங்கமம் அப்படிங்கிறது உங்களுக்கானது. இந்த காணொலி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் இந்த காணொலியை உங்களிடம் வந்து சேர்த்திருக்கிறது, தக்க தருவாயில் சேர்த்திருக்கு. இந்த வாழ்க்கையில் நீங்கள் எந்த கட்டத்தில் இருந்த போதும் நீங்கள் மாற்றம் வேணும்னு நினச்சிருக்கலாம், முன்னேற்றம் வேணும்னு நினச்சிருக்கலாம், நீங்கள் யாருன்னு உணரணும்னு நினச்சிருக்கலாம், ஒரு நல்ல தியானத்தை கற்றுக்கணும்னு நினச்சிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு குருவை அடைய வேண்டும் என்று உங்களுக்குள் சிந்தித்து கொண்டு இருக்கலாம். அந்த சிந்தனை தான் இந்த பிரபஞ்சத்தோட அல்கரிதத்தில் போய் கனெக்ட் பண்ணி உங்கள் முன்னாடி இந்த காணொலியை காட்டியிருக்கிறது. நீங்கள் இந்த மகாயோக சங்கமத்தில் கலந்து கொள்வதற்கு தகுதி வாய்ந்தவர் தான். ஒரு மகத்தான குருவை நீங்கள் நேரடியாக தரிசிக்க போகிறீங்க. அவருடைய திருப்பார்வையில் பல வினைகள் உங்களுக்கு தீரப்போகுது. சந்திக்கலாம் மகாயோக சங்கமத்தில். நன்றி.